ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பயிற்சி 1.5ல உள்ள 8th சம் தான் பார்க்க போறோம். இந்த சம்மை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும். இது என்னன்னா இன்னும் f0g போட்டிருக்காங்க அண்ட் 0h போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு கொடுத்ததுல வந்து f(x), g(x), h(x) தான் இருக்கு. இந்த o என்னன்னு தெரியல. o வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் ஒண்ணுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேசிக்ஸை பார்த்துக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? f0g கொடுத்துருக்காங்களா? அப்ப f0g கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு? f இருக்கு. அந்த f அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு. 0க்குள்ள g இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா g(x) அப்படின்னு போட்டுருங்க. புரிஞ்சா? இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த g(h) இருக்கா? g(0h) இருந்தா என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படியே எழுதிக்கணுமா? எழுதிக்கிறோம். 0h என்ன பண்ணோம்? 0க்குள்ள தான் h இருக்கு. அப்ப h × x ஒண்ணுமா? இப்போ என்ன பண்ணலாம்? g(x) ஓட வேல்யூ அப்ளை பண்ணலாமா? இங்க அப்ளை பண்ணலாம். h(x) ஓட வேல்யூ இங்க அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஃபார்முலா மாதிரி இருந்துருச்சு. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். இதான் பேசிக். இந்த பேசிக்கை கத்துக்கிட்டா இந்த சம் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல போட்டு தள்ளிடலாம். இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த சம் என்ன சொல்லிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள f(x), g(x), h(x) ஆகியவற்றை கொண்டு இந்த சமன்பாடை சரி என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு क्वेश्चन இதான். f(x) ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, g(x) ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, h(x) ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த மூணு வேல்யூவை அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணனும். இப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து எழுதிக்கோங்க. f0g 0h f0 g0h போட்டுக்கோமா? இப்போ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ளத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? f0g 0h அப்படிங்கா. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்? எப்போதுமே எதுல வந்து பிராக்கெட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து அதோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதோட சேர்ந்து அதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவானா? இப்போ இதுல எதுல பிராக்கெட் இருக்கு? f0g ல தான் பிராக்கெட் இருக்கு. அப்போ முதல் f0g எடுத்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே இதுல f0g இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. f0g இருக்கு. அப்ப 0க்குள்ள தான் g இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது எப்படி எழுதலாம்? g(x) அப்படி எழுதலாமா? இப்போ f * g(x) ஓட வேல்யூ என்னது? 3x + 1. அப்போ 3x + 1 போட்டுக்கலாமா? இப்போ இங்க என்ன இருக்கு? இது வந்து எப்படி இருக்கு? f(x) மாதிரி இருக்கா? அப்ப f(x) ஓட வேல்யூ என்னது? f(x) என்னது? x - 1. அப்போ f(x) மாதிரி இருந்தா x - 1 இருக்கா? அப்போ உங்க x வர்ற இடத்துல என்ன இருக்கு? 3x + 1 இருக்கு. அப்போ அந்த x வர்ற இடத்துல என்ன பண்ணனும்? 3x + 1 ன்னு போடணும். 3x + 1 ன்னு போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? -1 இருக்கு. அப்ப அந்த -1 அப்படியே போட்டுக்கோங்க. +1 ம் -1 கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? f0g என்ன இருக்கும்? 3x. இது வந்து f0g. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இதோட இத வந்து ஆட் பண்ணுமா? அப்போ f0g 0h. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளத எப்பவுமே நினைச்சணும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளத அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 0h இருக்கு. அப்ப 0 கூட தான் என்ன இருக்கு? h இருக்குன்னு அர்த்தம். அப்போ h(x). இப்போ f0g அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. h(x) னா என்னது? x². அப்ப h(x) ஓட வேல்யூ என்னது? x² அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது என்ன மாதிரி இருக்கு? ஃபாக் மாதிரி இருக்கு. அப்போ இது என்ன ஆப்ஷன்? அப்போ fog ஓட வேல்யூ என்னது? 3x. இதுன்னா fog ஓட வேல்யூ. அப்போ உனக்கு இங்க x க்கு பதிலா என்ன போட்டுருக்காங்க? இங்க x² போட்டுருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? 3 அப்படியே எழுதிக்கணும். x க்கு பதிலா என்ன பண்ணனும்? இங்க உள்ள ஸ்கொயர் வேல்யூ போடணும். அப்போ 3x². அப்போ f0g 0h என்னது? 3x². இதுதான் என்னோட வேல்யூ? LHS ஓட வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் LHS முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? RHS பண்ணனும். அப்போ RHS RHS ஓட வேல்யூ என்னது? f0 g0h. இப்போ எப்பவுமே என்ன பண்ணனும்? பிராக்கெட்ல உள்ளத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். அப்ப பிராக்கெட்ல என்ன இருக்கு? g0h இருக்கு. அப்போ g0h இருக்கு. இப்போ முதல்ல என்ன செய்யணும்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ள லெட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 0 குள்ள தான h இருக்கு. அப்போ h(x) போட்டுக்கணும். இப்போ
g இன்ட்டு h ஆஃப் x ஓட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் g ஆஃப் xனா g ஆஃப் x என்னது 3x plus 1 g of x equal to என்னது 3x plus 1. அப்போ என்ன செய்யணும் x க்கு பதிலா என்ன பண்ணனும் x ஸ்கொயர்னு போடணும். அப்படியே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க பாப்போம். முதல்ல 3 இருக்கு அப்ப 3 அப்படியே எழுதிக்கணும். இங்க x வந்திருக்கு இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கு அப்ப x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். 3x ஸ்கொயர் plus 1 இதுதான் எதோட வேல்யூ g of h ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இதோட சேர்த்து இத எழுதணுமா அப்போ f0 g0h மொத f ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே எழுதணுமா ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே போட்டுட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே போட்டுட்டு g of h ஓட வேல்யூ என்னது 3x ஸ்கொயர் plus 1. இப்போ உங்களுக்கு f of x ஓட வேல்யூ என்னது f of x equal to x plus 1 x minus 1. அப்போ f of x equal to x minus 1. இப்போ உங்களுக்கு x க்கு பதிலா என்ன போடணும் 3x ஸ்கொயர் plus 1 போடணும். அப்ப x க்கு பதிலா என்ன போடலாம் 3x ஸ்கொயர் plus 1. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு -1 இருக்கு. இந்த மைனஸை மறந்துட கூடாது. இப்போ என்ன ஆகும் +1 -1 என்ன ஆகும் அடி போகும். அப்ப f0 g0h is equal to என்னது 3x ஸ்கொயர். இது என்ன ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன வந்திருக்கு 3x ஸ்கொயர் வந்திருக்கு. ஈக்குவேஷன் 2 என்ன வந்திருக்கு 3x ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 equal to ஈக்குவேஷன் 2 அப்படினு போட்டு இந்த மேல உள்ள அதே ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. f of h g is equal to f of 0 g of h என்பது சரி செய்யப்பட்டது. இப்படி எழுதிட்டீங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்ம். ஒண்ணுமே இல்ல இந்த क्वेश्चन உங்களுக்கு ரெண்டு இடத்துல தான் புரியாம இருக்கும். ஒண்ணு அந்த f0g வந்து எப்படி சால்வ் பண்ணனும் இருக்கும். ஒண்ணுமே இல்ல அந்த f0g என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே வச்சு எழுதிக்கோங்க. ரெண்டாவது என்ன இருக்கு g லெட்டர் இருக்கு. அப்ப அந்த g of x போட்டுக்கோங்க. இப்போ அந்த g of x ஓட வேல்யூ என்னது 3x plus 1. அதனால 3x plus 1 போட்டுங்க. இப்போ இது என்ன மாதிரி இருக்கு f of x மாதிரி இருக்கா. அப்போ f of x ஓட வேல்யூ என்னது x minus 1. அப்போ உங்களுக்கு x க்கு பதிலா என்ன இருக்கு 3x plus 1 இருக்கு. அப்ப x is equal to 3x plus 1 அப்ளை பண்ணுங்க. 3x plus 1 மிச்சம் என்ன இருக்கு -1. அப்ப அந்த -1 அப்படியே அப்ளை பண்ணுங்க. மைனஸும் பிளஸ் ஆட் ஆகும். இங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அந்த ஃபுல் இத அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு f0g வந்து ஃபர்ஸ்ட் எழுது. அதனால அத எடுத்து அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு h இருக்கு. அப்ப இது இந்த h of x. h of x ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர். அதனால x ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்போ இங்க f of g என்னது 3x. அப்போ உங்க x க்கு பதிலா என்ன பண்ணனும் x ஸ்கொயர் போடணும். அதனால தான் 3x ஸ்கொயர் வந்திருக்கு. இதே மெத்தட இந்த பக்கம் அப்ளை பண்றீங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்றீங்க. ஈக்குவல் பண்ணிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு சரிபார்க்கப்பட்டது அப்படி எழுதிருங்க. அவ்வளவுதான் இந்த क्वेश्चन. வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியது இந்த ரெண்டே லைன் தான். இந்த ரெண்டு இது நான் உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லி கொடுத்தேன். இது வந்து டெக்னிக்கலா காம்போசிட் அதுமா சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே யூனியன் அதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவை ஆன்சர். நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஆன்சர் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல x² + 1 என்ன மாதிரி கேட்டாலும் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும்.